Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் 2 2019 உள்ள மேக்ஸ் கொஸ்டின் சொல்யூஷனோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். First question, if f from R to R defined by f of x equal to 1 minus modulus of x, then the range of f is. இப்போ மாடுலஸ் எக்ஸ் ரியல் நம்பர் ஆர்னா ரியல் நம்பர்னா எல்லா நம்பர்ஸுமே வரும். பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் வரும் ஆரில். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ல இருந்து ஆருக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் என்ன வருதுன்னா 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்னா பாசிட்டிவ் வேல்யூனாலும் நெகட்டிவ் வேல்யூனாலும் எக்ஸுக்கு எந்த வேல்யூ இருந்ததுனாலும் ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ -1ன்னா ஆன்சர் வந்து +1ன்னு வரும். -2ன்னா +2ன்னு வரும். 2னாலும் 2ன்னு வரும். அதுதான் மாடுலஸ்னா பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ்னாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ வந்து சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 1ன்னா 1 - 1 0 ஆயிடும். எக்ஸோட வேல்யூ 2ன்னா 1 - 2 -1ன்னு வரும். ஸோ அந்த வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி -∞ வரைக்கும் வரலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து அப்போ எது இருக்கும்னா -∞ இருந்து 1 வரைக்கும். ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். Second question, find the sum of n terms of the series 6 plus 66 plus 666 plus etc. இந்த மாதிரி எந்த சம்னாலும் சப்போஸ் 1 plus 11 plus 111 இருக்கலாம், இல்லை 9 plus 99 plus எக்ஸட்ரான்னு இருக்கலாம், 8 plus 88 plus எக்ஸட்ரான்னு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்துனாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அது என்ன நம்பர், இங்க 6 plus 66 இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்து 6 காமனா இருக்கு. உங்களுக்கு வேற சீரீஸ் கொடுத்துருந்தா கூட இதுல என்ன நம்பர் காமனா இருக்கோ அந்த நம்பரை காமனா எடுத்துருங்க. இங்க வந்து 6 நம்ம காமனா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜிபில இல்லை, ஏபில இல்லை, எந்த சீரீஸ்லயுமே இல்லை. இது நம்ம ஜிபில கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஏபில கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த சிம்பிளிஃபிகேஷனை பண்றோம். 6 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 plus 11 plus 1 எக்ஸட்ரான்னு வரும். இப்போ இதுவும் இந்த சீரீஸ் பார்த்தோம்னாலும் இது ஜிபிலையும் கிடையாது, ஏபிலையும் கிடையாது. ஜிபியில் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம்னு இருக்கணும். இங்கே அது கிடையாது. ஏபியில் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம்னு வரணும். இங்கே அதுவும் கிடையாது. ஸோ இதை இப்போ ஜிபியா இல்லை ஏபியா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம்னா ஒரு 9ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். வெறும் மல்டிப்ளை மட்டும் பண்ணணும்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அதனால மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த நம்பரால டிவைட் பண்றோம். இப்போ மல்டிப்ளை பண்ற நம்பரை உள்ளால ஃபுல்லா எல்லா டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்றோம். டிவைட் பண்ற நம்பரை 6/9ன்னு எழுதிப்போம். 6/9 3 டேபிள்ல டிவைட் பண்ணோம்னா 2/3 வரும். இப்போ இந்த 9 plus 99 plus எக்ஸெட்ரா இந்த டேர்முமே ஜிபியாவும் இல்லை, ஏபியாவும் இல்லை. ஸோ இதை என்ன பண்றோம்னா 9 வந்து 10 - 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி 99 100 - 1 இதை வந்து 1000 - 1 plus எக்ஸட்ரான்னு போடுறோம். இப்போ இங்க இருக்கிற 10 100 1000 இதெல்லாம் செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்ணோம்னா 10ன்னா 10, 100ன்னா 10 ஸ்கொயர், 1000ன்னா 10 கியூப் எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த 1 எல்லாம் ஆட் பண்ணுவோம். இதுல வந்து டோட்டலா n டேர்ம்ஸ் இருக்கு. 1 ஒரு டைம் ஆட் பண்ணோம்னா -1 ஒரு டைம் பண்ணணும்னா -1 -1 அதாவது -1 2 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா -2 -1 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா -3. இங்க வந்து டோட்டலா n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ n டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா -n. அந்த -1 -1 n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது -n வரும். அதுதான் இந்த -n. இப்போ இந்த 10 10 ஸ்கொயர் 10 கியூப் இந்த டேர்மை பார்த்தோம்னா இது ஒரு ஜிபியா இருக்கும். செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 10 ஸ்கொயர் 100/10ன்னா 10, தேர்ட் டேர்ம் 10 கியூப் பை 10 ஸ்கொயர், அதாவது 1000/100 10. காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வந்து ஜிபியில இருக்கு. இது வந்து n டேர்ம்ஸ்ல இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10, இதோட காமன் ரேஷியோ 10. காமன் ரேஷியோ 10, இது வந்து கிரேட்டர் தேன் 1. ஸோ a இன்டு ஆர் பவர் n - 1/r-1 அந்த ஃபார்முலால வரும். 10ங்க a வந்து 10, இங்க r வந்து 10. ஸோ 10 பவர் n - 1/r-1, ஆரோட வேல்யூ 10 10 - 1. அது வந்து அந்த 10 10 ஸ்கொயர் 10 கியூப் எக்ஸட்ராக்கு.
இப்போ லாஸ்ட்ல என்ன இருக்கு, ஒரு மைனஸ் n இருக்கு. ஸோ அந்த மைனஸ் n வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/3 இன்டூ 10 இன்டூ 10 பவர் n மைனஸ் 1/10 மைனஸ் 1 வந்து 9 9/n. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஆனா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த ஆன்சர் பி இந்த ஃபார்ம்லேயே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பி தான் ஆப்ஷன். 2/3 10 இன்டூ 10 பவர் n மைனஸ் 1 10 மைனஸ் 1 9 9 மைனஸ் n. So option B தான் கரெக்டான ஆன்சர். Next question. A fruit seller bought 8 boxes of grapes at rupees 150 each. Fruits of one box was damaged. He sold the remaining G boxes at rupees 190 each. Find the profit or loss percentage. 8 boxes டோட்டலாக வாங்குறாரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி எவ்வளவு, ஒரு பாக்ஸோட ரேட்டு 150. ஸோ 8 பாக்ஸஸ் வாங்குறாரு. ஸோ 8 பாக்ஸஸோட ரேட்டு வந்து 1200 வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ டோட்டலாக 8 பாக்ஸஸ் இருக்கு. அதில் ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா மீதி எத்தனை பாக்ஸ் இருக்கும், 7 பாக்ஸஸ் இருக்கும். அதில் ஒரு பாக்ஸை 190 ருபீஸுக்கு விற்கிறாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் டோட்டலா 190 ருபீஸுக்கு ஒரு பாக்ஸ் விற்கிறாரு. ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆயிட்டு. ஸோ ரிமைனிங் பாக்ஸஸ் 7. ஸோ அது செல்லிங் ப்ரைஸ் வந்து 1330. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இல்லை வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இப்போ ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு 10 ருபீஸுக்கு வாங்கி 12 ருபீஸுக்கு சேல் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் வருது. அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கு, அதனால ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் அமௌண்ட். இங்க வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் by cost price into 100. இங்க selling price minus cost price by selling price into 100. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 10.83 வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If a clock shows 3 p.m. now, what will be the angle between minute hand and the hour hand after an hour and 5 minutes? இப்போ டைம் 3 o'clock இருக்கு. இங்க வந்து 3 o'clock இருக்கு. ஆஃப்டர் 1 hour 5 minutes அப்படின்னா 4:05 ஆயிரும் டைம். இந்த ரெட் கலர்ல ஷேட் பண்ணியிருக்க ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். இப்போ வந்து 4 hour 5 minutesல எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை மினிட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா 60ஆல மல்டிப்ளை பண்றோம், 245 minutes வருது. டோட்டல் ஆங்கிள் டோட்டலா 12 hours இருக்கு. அந்த 12 hours மினிட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா 720 வருது. இங்க வந்து 4:05 இங்க ஒரு 5 minutes தாண்டி வருது. 12ல இருந்து 5 minutes தாண்டி வருது. ஸோ அந்த 5 minutes விட்டுட்டு மீதி எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 245/720 இன்டூ 0.5. அதாவது ஒரு 0.5க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா இது டோட்டலா 4:05ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 12ல இருந்து 4 o'clock வரைக்கும் தான் இந்த டைம் கால்குலேட் பண்றோம், இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்றோம். 4ல இருந்து 12 o'clock வரைக்கும், சாரி 4க்கும் 12க்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னன்னா இந்த ஆங்கிள். நமக்கு தேவையானது 12ல இருந்து ஒரு 5 minutesக்கு அப்புறம் உள்ள ஆங்கிள் வேணும். ஸோ அந்த 4ல இருந்து 12 வரைக்கும் உள்ள 122.5 மைனஸ் 0.5 கன்வெர்ட் பண்ணினோம்னா 30 வருது. அதை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 92.5. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If alpha and beta are the roots of the equation 2x square minus 3x minus 1 equal to 0, then find the value of alpha square plus beta square. இங்க ஆல்பா பீட்டா ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த ரூட், சப்போஸ் ax square plus bx plus c equal to 0 ஈக்குவேஷனா இருந்ததுன்னா சம் ஆஃப் த ரூட் வந்து 10th இருக்க ஃபார்முலா என்ன வரும், சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும்.
எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர்ல வரும். ஸோ இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்கு. சம் ஆஃப் த ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா பி பை மைனஸ் பி பை ஏன்னு வரணும். இங்கே பியோட வேல்யூ -3 மைனஸ் பின்னா மைனஸ் ஆஃப் -3 +3 ஆயிரும் பை ஏ. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ இங்கே 3/2. ஆல்ஃபா பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா சி பை ஏ. இங்கே சியோட வேல்யூ -1. ஸோ -1 பை ஏ. ஏ வந்து 2. ஸோ ப்ராடக்ட் வந்து -1/2. நமக்கு இங்கே என்ன வேணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும். நமக்கு தெரியும் a plus b whole square equal to a square plus b square plus 2ab தெரியும். நமக்கு a square plus b square வேணும். அதனால இந்த 2ab இந்த சைடு எடுத்தோம்னா -2ab. இதே ஃபார்முலாவும் 10th இருக்கு. a square plus b square equal to a plus b the whole square -2ab இருக்கு. இப்போ இந்த a plus b னா ஆல்ஃபா plus பீட்டா அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3/2 whole square minus 2ab. b யோட வேல்யூ -1/2. ஸோ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிரும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 3/2 ஹோல் ஸ்கொயர்னா 9/4 பிளஸ் 2 இன்டூ 1/2 2 கேன்சல் ஆயிரும் 1 வந்துடும். ஸோ 9 + 4/4 13/4. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.